காஸ்மோ ஹெல்த் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். சர்க்கரை நோய்க்கு முக்கியமாக சில மூலிகைகள் இருக்குது. அதில் இந்த வல்லாரையை எப்படி பயன்படுத்தலாம்? வல்லாரை நம்ம பிளட் சுகர் லெவலை குறைக்குமா? முக்கியமாக இந்த HbA1c லெவல் நிறைய பேர் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது குறையவே இல்லைங்க, அப்படியே இருக்குது. நார்மலாக எனக்கு வந்து 6.5 இதை தாண்டவே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களும் கொஞ்ச நாளாக என்ன ஆகுதுன்னா, எனக்கு வந்து இந்த HbA1c லெவல் ரொம்ப அதிகமாகிட்டே போகுதுங்க, 8, 9, 10 வரைக்குமே தாண்டிடுச்சு, 12 வரைக்கும் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன தான் மெடிசின்ஸ் எடுத்தாலும் சில உணவு முறைகளை நம்ம சேஞ்ச் பண்ணும்போது பிளட் சுகர் லெவல் முக்கியமாக வந்து பார்த்தோம்னா இந்த ஃபாஸ்டிங் பிளட் சுகர் லெவல் தான் நிறைய பேருக்கு அதிகமாக இருக்கும். ஸோ மார்னிங்கே நம்ம டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு ரொம்ப அப்செட் ஆகிடுவாங்க, இது குறையவே மாட்டேங்குது அப்படின்ட்டு. அதே மாதிரி 3 months ஒன்ஸ் நம்ம எடுக்கக்கூடிய HbA1c லெவல் எடுக்கும்போதும் இந்த மாதிரி நமக்கு சுகர் லெவல் அதிகமாகவே இருந்துச்சுன்னா அதை குறைக்கிறதுக்கு நம்ம வல்லாரையை பயன்படுத்தலாம். பொதுவாக நம்ம வல்லாரை அப்படின்னு சொன்னாவே ஞாபகத்திறனை அதிகப்படுத்தக்கூடியது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துவதற்கும் நமக்கு வல்லாரை ஒரு மிக சிறந்த ஒரு மூலிகைன்னு சொல்லலாம். இது ஒரு காயகற்ப மூலிகை வேறு. நம்ம குழந்தை பருவத்தில் இருக்கும்போதெல்லாம் ஞாபகத்திறனை அதிகரிக்கிறதுக்கு இந்த வல்லாரையை நம்ம சாப்பிடுவோம். ஸோ அதே மாதிரி நம்ம பிரெயின் செல்ஸ் வந்து ஆக்டிவாக இருக்கிறதுக்கும், ஏன்னா சர்க்கரை நோய் இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் எப்போவுமே சோர்வாக இருப்பாங்க, ஒரு டயர்ட்னஸ் இருந்துக்கிட்டே இருக்குங்க, மூச்சு வாங்குது, கொஞ்சம் தூரம் நடந்தாலும் ஒரு பால்பிட்டேஷன், படபடப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நம்ம வல்லாரையை பயன்படுத்தலாம். அப்போது சர்க்கரை நோயை குறைப்பதற்கு இந்த வல்லாரை அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துக்கலாம். வல்லாரையை வந்து நம்ம சூப் வச்சு குடிக்கிறதோ இல்லை துவையல் மாதிரியோ நம்ம அடிக்கடி நம்ம வல்லாரையை உணவில் சேர்த்துக்கிட்டே வரும்பொழுது சர்க்கரை நோயாளிகளுக்கு அந்த ஒரு ஸ்டாமினா குறையுது இல்லைங்களா, நரம்பு தளர்ச்சி இருக்கிற மாதிரி இருக்கிறது, கொஞ்சம் கொஞ்சமாக கால் பாதங்களில் எரிச்சல் இருக்குது, இது எல்லாமே நமக்கு குணமாக ஆரம்பிக்கும். முக்கியமாக இதில் வல்லாரை கற்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மருந்து சித்த மருத்துவத்தில் இருக்குது. இந்த வல்லாரை கற்பம் நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இதை ஃபாலோ பண்ணும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது. எப்படின்னா சீந்தில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகை, இதுவுமே சர்க்கரையோட அளவை நமக்கு நல்லாவே குறைச்சி கொடுக்கும். ஸோ இதை எப்படி நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னா, இந்த வல்லாரை சாறு நம்ம எடுத்து வச்சிடணும். ஸோ வல்லாரை கொண்டு வந்து நல்லா மிக்சியில் அரைச்சி கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த திக்காக அந்த சாறு மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கணும். சீந்தில் இலை பொடி, சீந்தில் இலை பொடியை நம்ம என்ன பண்ணுறோம்னா வல்லாரை சாறு விட்டு கலந்து நம்ம வெயிலில் வைக்கணும். ஸோ வெயிலில் வச்சு எடுத்துடணும். வெயிலில் வச்சு நல்லா உலர்ந்த பிறகு எடுத்து திரும்பவும் வல்லாரை சாறு அந்த சீந்தில் சூரணத்திலேயே சீந்தில் பொடி அதில் வந்து விட்டு திருப்பி எடுத்து வைக்கணும். இந்த மாதிரி 3 முறை நம்ம பயன்படுத்தணும். 3 முறை வல்லாரை சாறு சீந்தில் மூலிகையில் விட்டு கலந்து எடுத்து வைக்கும்போது நல்லா உலர்ந்த பிறகு நம்ம இதனோட வேறு என்ன மூலிகை சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா மிளகு. ஸோ எவ்வளவு அளவுக்கு நமக்கு வந்து இருக்கோ அதில் ஒரு ரொம்ப கம்மியான அளவு மிளகு சேர்க்கணும். இப்போ 100 கிராம் அளவுக்கு நமக்கு இந்த மெடிசன் இருக்குது அப்படின்னா அந்த சீந்தில் பொடி வல்லாரை சாறு விட்டு பாவனை செய்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, 100 கிராமுக்கு நம்ம 20 கிராம் அளவுக்கு மிளகு இதனோட சேர்த்துக்கணும். அடுத்தது இதனோட பார்த்தோம்னா ஓமம் சேர்க்கணும், இதனோட சீரகம் சேர்க்கணும். இது 3 மூலிகையும் 20 கிராம் எடுத்து நல்ல ஃபைன் பவுடராக இதனோட கலந்து எடுத்து வச்சிடணும். ஸோ இதுதான் நம்ம வந்து வல்லாரை கற்பம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கற்பம் மருந்து நம்ம எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா, தினமும் காலை இரவு நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறோன்னா அதுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி, இல்லைங்க நான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி வாக்கிங் போகிற ஹேபிட் இருக்குது, எக்ஸசைஸ் பண்ணுறேன், யோகா பண்ணுறேன் அப்படின்னா அந்த டைமுக்கு முன்னாடியே இதை நம்ம சாப்பிடும்பொழுது நம்ம பாடியில் நல்லா பிளட்டில் வந்து நல்ல சர்க்குலேஷனில் இது கலந்து பிளட் சுகர் லெவலை நல்லாவே நமக்கு குறைச்சி கொடுக்கும். ஸோ இந்த மெடிசின்ஸ் எடுத்துகிட்டு ஒரு 2 வாரங்கள்லேயே நமக்கு வந்து நல்ல ஒரு மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ ஒரு பாடியில் இருக்கக்கூடிய டயர்ட்னஸாக இருக்கட்டும், கால் பாதங்களில் இருக்கக்கூடிய எரிச்சல், அடிக்கடி மூச்சு வாங்க பிரச்சனையோ இல்லை ஃபேட்டி லிவர் பிரச்சனை இருக்குது அப்படின்னா இது எல்லாத்துக்குமே இந்த வல்லாரை கற்பம் நமக்கு பயன்படுது. இது ஒரு முக்கியமான மெடிசன், சித்த மருத்துவத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான மருந்து அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கால் பாதங்களில் எரிச்சல் இருக்குது, மதமதப்பு இருக்குது அப்படின்னா இதை சரி செய்யறதுக்கும் நமக்கு வல்லாரை சாறு பயன்படுது. நிறைய பேருக்கு கால் பாதங்களில் சுகர் பேஷண்ட்ஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு கால் அடிப்பட்டால் கூட தெரியாதுங்க, ப்ளீடிங் ஆனால் கூட தெரியாது, யாருன்னா சொல்லும்போது தான் அதை நான் வந்து கவனிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி காலில் இருக்கக்கூடிய நரம்புகள் பாதிப்பு இருக்கும்போது வல்லாரை சாறில் கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்து கால் பாதங்களில் நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ இந்த மாதிரி நம்ம
அடிக்கடி செய்யணும். வாரத்துக்கு ஒரு 3லிருந்து 4 முறை இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தும் பொழுது கால் பாதங்களில் ஏற்படக்கூடிய அதிகப்படியான எரிச்சல் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு சொல்லலாம். அதற்கு அடுத்தது நமக்கு வந்து பிளட் சுகர் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதை குறைப்பதற்கு வேறு என்ன செய்யலாம் அப்படின்னா, நான் சொன்ன சீந்தில் மூலிகை சொன்னேன் இல்லைங்களா, இதுலேயே இன்னொரு முக்கியமான ஒரு மெடிசன் சீந்தில் சர்க்கரை அப்படின்னு சொல்லுவோம். இந்த சீந்தில் சர்க்கரை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மருந்தை நம்ம பயன்படுத்தும் போது நம்ம பிளட் சுகர் லெவல் நல்லா குறைய ஆரம்பிக்கும். இந்த சீந்தில் சர்க்கரை அப்படின்ற மருந்து இது எப்படின்னா நல்லா சர்க்கரை மாதிரி வெண்மை நிறத்தில் இருக்கும். ஆனால் சீந்தில் கொடி இருக்குது இல்லைங்களா, அதிலிருந்து செய்யக்கூடிய ஒரு மெடிசன். இந்த சீந்தில் கொடியை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை நல்லா நசுக்கி தண்ணீர் விட்டு வைக்கணும். ஸோ ஒரு நாள் முழுவதும் அது தண்ணீர்லேயே இருந்ததுக்கப்புறம் அதை நல்லா கைகளாலே பிசைந்து எடுத்து அந்த தண்ணீரை வெயிலில் வைக்கணும். இப்போ தண்ணி எல்லாமே எவாப்ரேட் ஆனதுக்கப்புறம் அடியில் நமக்கு வெண்மை நிறத்தில் பொடி மாதிரி படிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த பவுடரை எடுத்து சேகரித்து செய்யக்கூடியது தான் சீந்தில் சர்க்கரை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மெடிசன் நம்ம வந்து தொடர்ந்து சீந்தில் சர்க்கரையை வந்து ஒரு 3 கிராம் அளவுக்கு எடுத்து நெய்யோடு கலந்து ஒரு நாளைக்கு 2 வேளை சாப்பிடணும். ஸோ இதை வந்து தொடர்ந்து நம்ம சாப்பிட்டுட்டே நம்ம முன்னாடி சொன்ன வல்லாரை கற்பத்தோடு சேர்த்து இந்த சீந்தில் சர்க்கரையும் நம்ம சாப்பிட்லாம். ஸோ சுகர் லெவல் வந்து கண்ட்ரோல் ஆகவே இல்லை, ரொம்ப வந்து நரம்பு தொடர்பான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா இந்த சீந்தில் சர்க்கரையை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இது வந்து ஒரு 2 வேளையை நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரும்பொழுது ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய, அதாவது கண் நரம்புகள் பாதிப்பு இருந்தாலோ, ஸோ அதிகமான நமக்கு வந்து உடலில் இருக்கக்கூடிய நரம்புகள் பாதிப்பு, சர்க்கரை நோயால் நரம்புகள் பாதிப்பு இருக்குது அப்படின்னா சீந்தில் சர்க்கரையை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ தொடர்ந்து இந்த மெடிசன்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துட்டு 1 மாதம் கழித்து திரும்பவும் நம்ம வந்து பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்பொழுது நம்ம பிளட் சுகர் லெவல் நல்லாவே குறைஞ்சிருக்கிறது நமக்கு தெரியும். ஸோ இதற்கு அடுத்ததாக நம்ம பிளட் சுகர் குறைக்கிறதுக்கு வேறு என்ன மூலிகைகள் நம்ம வந்து உணவில் சேர்த்துக்கணும். உணவை பொறுத்த வரைக்கும் ஃபைபர் கண்டென்ட் நிறைய இருக்கக்கூடிய பொருட்களை தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ அதாவது நார்ச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய காய்கறிகள். ஸோ இந்த காய்கறிகள் அப்படின்னு சொல்லும்போது துவர்ப்பு, கசப்பு, சுவை இருக்கக்கூடிய காய்கறிகளை நம்ம பயன்படுத்தணும். நிறைய பேர் சொல்லுவாங்க பாவக்காய் சாப்பிட்டா சுகருக்கு நல்லது அப்படின்ட்டு. அதே மாதிரி பாவக்காய் மாதிரியே நமக்கு சுகர் லெவலை குறைப்பதற்கும் நிறைய காய்கறிகள் இருக்குது. இதில் முக்கியமாக பார்த்தோம்னா சுண்டைக்காய். தினமுமே ஒரு 2 கைப்பிடி அளவு சுண்டைக்காயை நம்ம என்ன பண்ணலாம், நெய்யில் வறுத்து கொஞ்சமாக மிளகு பொடி சேர்த்து சாப்பிட்டுக்கிட்டே வரும்பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும். அதே மாதிரி தான் அத்தி பிஞ்சு நம்ம சேர்த்துக்கணும், கொத்தவரங்காய், அதுக்கப்புறம் பிஞ்சு காய்கறிகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அவரை பிஞ்சு, முருங்கை பிஞ்சு, கத்தரி பிஞ்சு, இது எல்லாமே பிஞ்சாக இருக்கக்கூடிய காய்கறிகளை உணவில் நிறைய சேர்த்துட்டு வரும்பொழுது குடல் பகுதி வந்து ஈஸியாக நமக்கு டைஜஷன் ஆகி குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகள் நமக்கு வெளியேற ஆரம்பிக்குது. ஸோ சர்க்கரையோட அளவை குறைப்பதற்கு இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும். இதனோட நம்ம பயன்படுத்தக்கூடிய இன்னும் சில மருந்துகள் இருக்குது. அதாவது மகாவில்வாதி கற்பம் அப்படின்ற ஒரு மெடிசன் இருக்குது. இதிலுமே நமக்கு வல்லாரை ஒரு முக்கிய மூலிகையாக சேருது. வல்லாரையோட அதாவது மருத்துவ குணம் அப்படின்னு பார்த்தோம்னா சர்க்கரை அளவை குறைப்பதற்கு வல்லாரை ரொம்ப முக்கியமாக இருக்குது. இந்த மகாவில்வாதி கற்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மருந்தில் என்னென்ன மூலிகைகள் இருக்குன்னா, இந்த வில்வ மரத்தினோட பட்டை. ஸோ வில்வ மரத்தினோட பட்டைகளை வந்து எடுத்து வச்சுக்கணும். வில்வ மரத்தில் இருக்கக்கூடிய இலைகள் இதனோட கொஞ்சம் வசம்பு சேருது, வல்லாரை சேருது. ஸோ இந்த மூலிகைகள் எல்லாமே சேர்ந்தது தான் மகாவில்வாதி கற்பம் அப்படின்ற மருந்து. இது பொதுவாக சர்க்கரை நோயாளிகள் நிறைய பேருக்கு டயபெட்டிஸ் இருந்தாவே என்னென்னா ஸ்கின்ல வந்து ஒரு அலர்ஜி இருக்கும். ஸோ அலர்ஜி இருக்குது, ரொம்ப அதிகமான இச்சிங் இருக்குது அப்படின்னா, ஸோ வந்து ரொம்ப நாளாக வந்து அந்த அரிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த இடத்துல கருமை நிறத்தில் ஸ்கின்னோட கலரை சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். ஸோ பிக்மெண்டேஷன் வந்து அதிகமாகுது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு இதை சரி செய்கிறதுக்கு நமக்கு இந்த மகாவில்வாதி கற்பம் பயன்படுது. இதை எப்படி சாப்பிட்டோம் அப்படின்னா, அது கஷாயம் மாதிரி தினமுமே காலை இரவு 2 வேளையும் நல்லா கஷாயம் மாதிரி நம்ம குடிச்சிட்டே வரணும். ஸோ இதை குடிக்கும்போதே நமக்கு நல்லா தெரியும், ஒரு மாதிரி கசப்பு சுவையாக தான் இருக்கும். ஏன்னா வில்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய இலையில் நம்ம உடலில் எந்த வகையான டாக்ஸின்ஸ் இருந்தாலும் பெஸ்ட் ஆன்டிடோட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வில்வ இலைக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆக்ஷன், நம்ம உடலில் பல நோய்கள் இருந்தாலும் டாக்ஸின்ஸ் இருந்தாலும் நிறைய பேருக்கு அர்டிகேரியா அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் இருக்கும்.
ஸோ இந்த அர்டிகேரியா ரேஷஸ் வந்து சரியாகணும் அப்படின்னாலும் இதை நம்ம கஷாயம் மாதிரி பயன்படுத்தலாம். ஸோ வில்வாதி கற்பம், மகாவில்வாதி கற்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மருந்தை தினமுமே நம்ம கஷாயம் மாதிரி பயன்படுத்தும் போதும் சர்க்கரை அளவு நம்ம உடல்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது. ஸோ இதே நம்ம இந்த வல்லாரை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூலிகை சர்க்கரை நோய்க்கு எப்படியெல்லாம் நம்ம பயன்படுது அப்படின்றத பார்த்தோம். இதில் வந்து முக்கியமான சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய மருந்துகளை பற்றியும் நம்ம பார்த்துருக்குறோம். இல்லை இது குழந்தைகளுக்கு வந்து நம்ம கொடுக்கும்போது பெஸ்ட் நர்வின் டானிக் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆட்டிசம் மாதிரியான பாதிப்புகள் இருக்கும்போது சில குழந்தைகளுக்கு சரியாக பேச்சு வரல அப்படின்னா வசம்பு பொடியில் வல்லாரை சாறு விட்டு கலந்து கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி தினமும் குழந்தைகளுக்கு ஒரு 2 சிட்டிகை அளவு நாக்கில் தடவி விட்டாலும் சரியாக பேச்சு வராமல் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கொஞ்சம் வந்து ஆக்டிவாக இல்லாமல் இல்லை ஹைப்பர் ஆக்டிவிட்டி இருக்குது அப்படின்னாலும் இந்த வல்லாரையை சித்த மருத்துவத்தில் எப்படி பயன்படுத்துகிறோமோ அந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கிட்டே வந்தோம்னா ஸோ குழந்தைகளுக்கும் சரி வயதானவர்களுக்கும் சரி நிறைய பிரச்சனைகளுக்கு இந்த வல்லாரை அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகை ஒரு சிறந்த மருந்தாக இருக்குது. ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.